ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் டெக்கிஸ்டினி. என்னோட ஏஷி காமாக்சி ஜுவல்லர்ஸோட டிஜிகோல்டு வந்து மெச்சூர் ஆயிருந்தது. அதை நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படிங்கிறத விளாகை பற்றி தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் போடப்படும். எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற கோல்டு சேவிங் ஸ்கீம்ஸு, டிஜி கோல்டு, டிஜி சில்வரு, மந்த்லி சேவிங் ஸ்கீம்ஸு, ஒன் டைம் சேவிங் ஸ்கீம்ஸு, சில்வர் சேவிங் ஸ்கீம்ஸ், இந்த அப்டேட்ஸ்லாம் உங்களை உடனுக்குடன் அப்டேட் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏஆர்சி காமாக்சி ஜுவல்லர்ஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மயிலாடுதுறையில் இருக்குது, அடுத்து சென்னையில் டி நகரில் இருக்குங்க. நான் வந்து சென்னையில் இருக்கேன், அதனால் என்ன பண்ணேன், டி நகரில் போயிட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இதுதாங்க சென்னை டி நகரோட ஏஆர்சி காமாக்சி ஜுவல்லர்ஸோட பில்டிங்கு. ஏஆர்சி காமாக்சி ஜுவல்லர்ஸோட வந்து டிஜிகோல்டில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் நம்ம கட்டுற அமௌண்ட்டுக்கு வேஸ்டேஜ் அண்ட் மேக்கிங் சார்ஜஸ் எதுவுமே கிடையாது. இதில் வந்து நம்ம ஒரு அமௌண்ட்டு வந்து ஃபிக்ஸ்டுன்னு வச்சு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் நீங்கள் ஒரு நாளைக்கு கட்டினீங்க அப்படின்னா அதுக்கு வேஸ்டேஜ் அண்ட் மேக்கிங் சார்ஜஸ் கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ கட்டினாலும் அதுக்கு வேஸ்டேஜ் அண்ட் மேக்கிங் சார்ஜஸ் உண்டு. இதோட ஸ்டார்டிங் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ். நான் 50 ருபீஸ் தான் லாஸ்ட் இயருக்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். என்னோடய ஸ்கீம் இப்போ வந்து மெச்சூர் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக மெச்சூர் ஆகி நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதில் என்ன பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது நான் 50 ரூபாயோ 330 days நான் வந்து கட்டியிருந்தேன். ஒரே ஒரு நாள் மட்டும் நான் 100 ரூபாய் கட்டியிருந்தேங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 1.376 கிராம்ஸ் எனக்கு அக்யூமுலேட் ஆகிருந்தது. அதில் ஒரு நாள் 50 ரூபா எக்ஸ்ட்ரா கட்டினதுனால எனக்கு 4 மில்லிகிராமுக்கு மட்டும் வேஸ்டேஜ் அண்ட் மேக்கிங் சார்ஜஸ் பெனிஃபிட்டில் வராது. நான் என்ன வாங்கினேன் அப்படிங்கிறத அன்பாக்ஸ் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். ஒரு பேக் ஒன்று கொடுத்துருந்தாங்க. பேக் வந்து நல்லாவே இருந்தது குவாலிட்டியாக. இது வந்து ஃப்ரீயாக வந்து காம்ப்ளிமெண்ட்ரி கிஃப்ட் மாதிரி. நம்ம ஏதாவது வந்து மணி ஏதாவது எடுத்துகிட்டு போனால் இந்த பேக் நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பில் காப்பி. நான் உங்களுக்கு பில் காப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுதான் நான் வாங்கியிருந்த ஐட்டம்ஸ். என்னென்னு பார்ப்போம். பேபி ஸ்டட்டுங்க. எனக்கு வந்து ட்வின் பேபிஸ் இருக்காங்க, அதனால் அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இது வந்து வாங்கியிருந்தேன். இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருந்தது. பட் வெயிட்டில் மைனர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. டிசைன்லையும் ரொம்ப மைனூட்டான டிஃப்ரென்ஸ் இருக்கும். நான் ஒன்று எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அந்த க்ளோஸ்அப்பில் காட்டணும் பாருங்கள். நடுவில் வந்து ரெட் கலரில் ஒரு ஸ்டோன் இருக்குங்க. ஆக்சுவலாக அது மாதிரி வந்து திருகாணி எல்லாமே வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. திருகாணியில் 916 சீலுமே போட்டிருக்காங்க. இதுக்கு நம்மளுக்கு HUID எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளுக்கு 2 கிராமுக்கு மேலே இருந்தால் தான் நம்மளுக்கு HUID இருக்கும். இதோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேரோட வெயிட் பார்த்தீங்கன்னா 840 மில்லிகிராம். இன்னொன்று பேர் பார்த்தீங்க அப்படின்னா 750 மில்லிகிராம். நான் வந்து பர்ச்சேஸ் பண்ண டோட்டல் வெயிட் பார்த்தீங்கன்னா 1.590. நான் சேவ் பண்ண கிராம் பார்த்தீங்கன்னா 1.376 கிராம் தான். ஸோ ரிமைனிங் உள்ளதுக்கு நான் வேஸ்டேஜ் அண்ட் மேக்கிங் சார்ஜஸ் பே பண்ணணும். GST நம்ம பே பண்ண அமௌண்ட் ப்ளஸ் எக்ஸஸ் அமௌண்ட், அதாவது நம்ம எக்ஸ்ட்ரா வெயிட்டுக்கு அதுக்குள்ளே அது வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ் இதுக்கெலாம் சேர்த்து நம்ம வந்து GST பே பண்ணணும். இதுதாங்க பில் காப்பி. நான் பில் காப்பி ஓப்பன் பண்ணுற பாருங்கள். ஸ்டட்டு 1 பார்த்தீங்க அப்படின்னா 840 மில்லிகிராமு, ஸ்டட்டு 2 பார்த்தீங்கன்னா 750 மில்லிகிராம். அவங்க கிராஸ் வெயிட்டும் நெட் வெயிட்டும் பாருங்கள் சேமாக இருக்குது. ஆனால் இது ஸ்டோன் ஐட்டம். ஏஆர்சி காமாக்சி பொறுத்தவரை நீங்கள் ஸ்டோன் வச்ச ஐட்டம் வாங்கினீங்க அப்படின்னா ஸ்டோனுக்கும் சேர்த்து கோல்டு வெயிட் தான் போடுவாங்க. இவங்க ஸ்டோன் வெயிட்டு கோல்டு வெயிட்டுன்னு செப்பரேட்டாக போட மாட்டாங்க. அப்போது டோட்டலாக 1.590க்கு நான் வாங்கியிருக்கேன். இதில் அவங்க போட்டிருக்க அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ரேட்டை வந்து பேஸ் பண்ணி போடுவாங்க. அந்த ஆவரேஜ் ரேட் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவங்க ஆவரேஜ் ரேட்டு நம்ம வந்து டிஜிகோல்டில் பே பண்ண அமௌண்ட்டு ப்ளஸ் எக்ஸஸ் வெயிட்டுக்குள்ள ரேட்டு ப்ளஸ் வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ் இது எல்லாத்தையும் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. டோட்டலாக அதை டோட்டல் வெயிட்டால் டிவைட் பண்ணுவாங்க. அதுதான் ஆவரேஜ் வெயிட்னு கன்சிடர் பண்ணி இந்த பில் ஃபுல்லுமே போட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா GST ஒரு வந்து 600 ருபீஸ் போட்டிருக்காங்க. இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா வந்து 20550 வருது. நான் வந்து 16550 நான் வந்து பே பண்ணியிருந்தேன். அதாவது வந்து 16500 தான் வந்திருக்கும். நான் சொன்ன ஒரு நாள் மட்டும் 50 ருபீஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணியிருந்தேன். அதனால் டிஜிகோல்டில் 16550 நான் பே பண்ணியிருந்தேன். பேலன்ஸு 4000 ருபீஸ் வந்து பே பண்ணுங்கள். இதுக்குள்ளே வந்து பில்லிங் கால்குலேஷன் உங்களை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக நான் ஒரு ஸ்டட்டுக்கும் எவ்வளோ எப்படி அவங்க பில் கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத என்டர் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஸ்டட் 1 வெயிட் பார்த்தீங்கன்னா 840 மில்லிகிராம், ஸ்டட் 2க்கு பார்த்தீங்கன்னா 750 மில்லிகிராம், டோட்டல் வெயிட் பார்த்தீங்கன்னா 1.590 மில்லிகிராம். நான் டிஜிகோல்டில் சேவ் பண்ண வெயிட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 1.376. இதில் 1.372 வித்தவுட் வேஸ்டேஜ், 4 மில்லிகிராம் வித் வேஸ்டேஜ். இப்போ டோட்டலாக 1.376 நான் சேவ் பண்ணியிருந்தேன்.
கோல்டு ரேட் பார்த்தீங்க நான் பர்ச்சேஸ் பண்ண அன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா 13,860 ரூபா. நான் வந்து ரிமைனிங் வெயிட் பார்த்தீங்கன்னா 1.590 மைனஸ் 1.376. அப்போது 214 மில்லிகிராமுக்கு நான் அன்னைக்கு ரேட்டுக்கு நான் பே பண்ணணும். இதோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 2966 வருது. இதை நான் ஏன்னு வச்சுருக்கேன். ஸோ வந்து ரிமைனிங் வெயிட்டுக்கு பார்த்தீங்கன்னா 15% வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க. அப்போது 1.590 மைனஸ் 1.372. அப்போது 218 மில்லிகிராமுக்கு நான் வந்து 15% வேஸ்டேஜ் கால்குலேட் பண்ணுறேன். அப்போ என்ன பண்ணுறேன், 0.218 இன்ட்டு 15% இன்ட்டு கோல்டு ரேட் 13,860. அப்போ மொத்தமாக நான் 2 ஸ்டட்டுக்கும் சேர்த்து 453 ரூபா வேஸ்டேஜ் பே பண்ணிடுறேன். இந்த வேஸ்டேஜ் எக்ஸஸ் அமௌண்ட்டுக்குள்ளே வந்து வேஸ்டேஜ், ஏன்னா 1.372 கிராமுக்கு வேஸ்டேஜ் கிடையாது. அமௌண்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த ஸ்கீமில் டெய்லி 50 ருபீஸ்னு சொல்லி பே பண்ணியிருக்கேன். அப்போது வந்து 16,550 ரூபா வரும். ஒரு நாள் 50 ரூபா பே பண்ணியிருக்கேன். அப்போது 16,550 ரூபா. ஸோ இதில் நம்ம வந்து டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஏயும் பியும் சம் பண்ணியிருக்கேன். அப்போது 2966 வந்து எக்ஸஸ் வெயிட்டு ப்ளஸ் வேஸ்டேஜ் 453. இது எல்லாத்தையும் சேர்த்தோம்னா 3419. இது ஜிஎஸ்டி இல்லாமல். வந்து ஜிஎஸ்டிக்கு எப்படி வந்து கேல்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ண அமௌண்ட்டு ப்ளஸ் கோல்டு சீட்டில் பே பண்ண அமௌண்ட், டிஜிகோல்டில் பே பண்ண அமௌண்ட்டு இன்ட்டு 3%. அப்போ 3419 ப்ளஸ் 16,550 இதனால் டிஜிகோல்டில் சேவ் பண்ண அமௌண்ட் இன்ட்டு 3% போட்டோம்னா 599.07. அப்போ கிட்டத்தட்ட 600 ருபீஸ் கிட்டத்தட்ட ஜிஎஸ்டி வருது. ஸோ அப்போனா ஜிஎஸ்டியும் பே பண்ண அமௌண்ட்டும் சேர்த்தோம் அப்படின்னா 4098 வருது. அவங்க 98 ருபீஸ் எனக்கு ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. அப்போது ஃபைனலாக 4000 ருபீஸ் நான் கொடுத்து நான் வந்து பே பண்ணேன். ஸோ டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 16,550 ப்ளஸ் 4000, ஸோ 2550. அவங்க எப்படி ஆவரேஜ் ரேட் கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ அமௌண்ட் நம்ம பே பண்ணமோ அது 103%, அதாவது இன்க்ளூடிங் ஜிஎஸ்டினால 103% ஆஃப் டோட்டல் வெயிட் ஈக்குவல் டு 2550. அப்போ டோட்டல் வெயிட்டுக்கு என்ன 2550 டிவைட் பை 103% போட்டாங்கன்னா டோட்டல் வெயிட் 1.590க்கு பார்த்தோம்னா 951.45 வருது. அப்போது 1.590 கிராமுக்கு ஆவரேஜ் ரேட் பார்த்தோம்னா வந்து 19,951 ரூபா 45 காசு வருது. அப்போ 1 கிராமுக்கு ஆவரேஜ் ரேட் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன வருது, 12,548.08 வருது. இந்த 12,548.08 தான் அவங்க பில்லில் கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ப்ராடக்ட் ஒன்றுக்கு ரேட் பார்த்தீங்கன்னா 19,540 ரூபா போட்டிருக்காங்க. ப்ராடக்ட் டூக்கு பார்த்தீங்கன்னா வந்து 9,941 ரூபா. இது ரெண்டு தான் அவளுக்கு பில்லில் இருக்கும். ஸோ பில்லில் ஸ்டட் ஒன்றுக்கு வந்து 10,540 ரூபாயும், ஸ்டட் டூக்கு 9,411 ரூபாயும் இருக்கும். ப்ராடக்ட் அமௌண்ட் பில் என்ன இருக்கும், அது 19,951 ரூபா இருக்கும். ஸோ நம்ம வந்து ஜிஎஸ்டி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா என்ன வருது, அது 9951.44க்கு 3% போட்டோம்னா 598.54 வருது. அப்போது நம்ம எவ்வளோ அமௌண்ட் நம்ம பே பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து 19,951 ரூபா ப்ளஸ் 598.54 ஜிஎஸ்டி மைனஸ் கோல்டு சீட்டில் பே பண்ண அமௌண்ட் வந்து 16,550. அப்போது 3,999.98. அப்போது கிட்டத்தட்ட ஆவரேஜாக 4,000 ருபீஸ் நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி நம்மளுக்கு வந்திருக்கு. சரி, ஓகே. இப்போ நம்மளுக்கு பில்லிங் புரிஞ்சிச்சு. இதனால் எனக்கு எவ்வளோ சேவிங்ஸ் கிடச்சிருக்குன்னு பார்ப்போம். நான் வந்து எவ்வளோ வெயிட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், 1.590. அன்றைக்கி கோல்டு ரேட்டு 13,860 ரூபா. அப்போது எனக்கு டோட்டல் ப்ராடக்ட் பார்த்தோம்னா 22,037 ரூபா வேஸ்டேஜ் இல்லாமல் வருது. அப்போ நான் வேஸ்டேஜ் 15% 1.590க்கு போட்டோம்னா 1.590 இன்ட்டு 15% இன்ட்டு கோல்டு ரேட் 13,860. அப்போ 3,305 ரூபா வருது. அப்போது வந்து ஜிஎஸ்டி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு வந்து 760 ரூபா கிட்டத்தட்ட பே பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போது நான் இந்த ப்ராடக்ட்டு நான் அன்றைக்கி போய்ட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் டேரெக்டாக அப்படின்னா நான் 26,103 ரூபா கொடுத்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும். ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், 20,550 ரூபாவில் நான் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சிட்டேன். அப்போ எனக்கு டோட்டலாக 5,553 ரூபா, அதாவது 5,550 ரூபா கிட்டத்தட்ட எனக்கு இந்த ஸ்கீம்னால் ப்ராஃபிட் கிடச்சிது. ஒரு நாளைக்கு 50 ரூபா பே பண்ணதுனால ஒரு வருஷத்துக்கு எனக்கு 5,553 ரூபா ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. இது கோல்டு ரேட்டு, வேஸ்டேஜ், மேக்கிங் சார்ஜஸ், ஜிஎஸ்டி, இந்த எல்லா பெனிஃபிட்டும் சேர்த்து தான் இந்த கேல்குலேஷன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா இந்த வீடியோக்குள்ளே வந்து லைக் பண்ணுங்கள். நீங்கள் இனிமேல் உங்கள் சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா நீங்கள் 50 ரூபாயோ 100 ரூபாயோ நீங்கள் டிஜிகோல்டில் போட்டு நீங்கள் சேவ் பண்ணலாம். நீங்கள் மந்த்லி சேவ் பண்ணுற ஐடியானா மந்த்லி கோல்டு சேவிங் ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணி உங்கள் சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எங்கள் சேனலில் இனிமேல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. பாய் பாய்.